தமிழகம் மீட்போம். தமிழக மக்கள் தமிழ்நாட்டின் 16வது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். தமிழகத்தையே வாரி சுருட்டி கொள்ளையடிக்கும் எடப்பாடி அரசையும் அதன் அமைச்சர் பெருமக்களையும் தேர்தல் வாக்குச்சீட்டுகளின் மூலம் சாட்டை அடியும் சம்மட்டி அடியும் வழங்க காத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசை கணக்கு தீர்க்கவும் வழி வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் சாதனைகளையும் அது சாதித்த விதத்தையும் தமிழகத்து இளங்குருத்துக்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை தலைவர் என்னவர், இனியவர், சின்னவர், கழகத்தின் இளைஞரணி செயலாளர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் நவம்பர் 20ஆம் நாள் என் நடை தளரலாம், தள்ளாடலாம், முடிவுற்று போகலாம், ஆனால் நான் கொண்ட கொள்கையில் தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, இல்லவே இல்லை என இறுதி வரை தான் மரணித்த பின்னும் மெரினாவை வெற்றி கொண்ட முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்த புண்ணிய பூமியாம் திருக்குவளையிலிருந்து தமிழகத்தை மீட்க வியூகம் வகுத்து வேகம் எடுத்து தமிழக மக்களின் இதயத்தில் நிறைந்து தமிழகத்தில் நெடுக்கிலும் குறுக்கிலும் ஒவ்வொரு அங்குல மண்ணிலும் நமது கொள்கைகளை மீண்டும் ஒரு முறை பதியம் போட பயணம் தொடரும் வாலிப பட்டாளத்தின் ஏவுகணையே உதயநிதியே வா. அரசியல் நாகரிகம் என்பதற்கு அர்த்தமே தெரியாத இந்த அற்பர்களின் ஆட்சியை அடியோடு புரட்டி போட உதயநிதியே வா. காலில் குத்திய முள்ளையும் பயிரை கெடுக்கும் கலையையும் தமிழினத்தை வீழ்த்தும் இந்த அரசையும் அகற்ற வேண்டிய அவசியம் தள்ளி போட முடியாதே. அதனால் பேச வேண்டிய காலம் இது. எடப்பாடி அரசும் மோடி அரசும் சில முட்டாள்களை தினக்கூலியர்களாகவும் சில ஏடுகளுக்கு விளம்பர தீனி போட்டு வளைத்தும் சில படித்தவர்களை கூலிக்கு அமர்த்தி அவர்களுக்கேற்ற பிரச்சாரம் செய்யவும் பல ஏடுகளுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் பணத்தை கொட்டி அழுதும் பணத்திற்கு பணையாத தொலைக்காட்சி நிறுவனங்களை காவல் ஆடுகளை கொண்டு மிரட்டியும் நல்ல நிர்வாகத்தை தர வேண்டிய IAS IPS அதிகாரிகளை கைபாய்வாக்கிக் கொண்டு நாடே கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு மீட்சி தேடி மக்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவர்கள் கண்ணீரை கழக காவலனே உதயநிதியே துடைத்தெடுக்கவா. அச்சம் காரணமாக பலர், ஆதாயம் காரணமாக பலர், ஆபத்து நடந்துவிடக்கூடாதே என பலர், அடியாட்களுக்கும் ஆசிடுக்கும் பயந்து பலர் ஆழ குழி தோண்டி புதைக்க வேண்டிய இந்த ஆட்சிக்கு எதிர்வேல்வு கேட்க தயங்கி திராவிட இட உணர்வை மழுங்கடித்துக் கொண்டுள்ளனர். திராவிடத்தை மீட்க உதயநிதியே வா. தமிழக மக்களின் இதயம் கொள்ளையின் உழைக்களமாய் கொதித்து தகிக்கிறது. இதன் வெளிப்பாடு எதிர்வரும் தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் வாக்குச்சீட்டுகளை தெய்வ தரிசனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன் விழியசிவில் வழி நடக்க தமிழகத்தின் இளங்குருத்துக்கள் தயார். தம்பியே வா, தேர்தல் பணியில் வெற்றி காண வா. எடப்பாடி அரசின் எத்தனை அத்துமீறல்கள், எவ்வளவு அராஜகங்கள், எவ்வளவு அடாத செயல்கள், எத்தனை சுரண்டல்கள், எத்தனை சுருட்டல்கள், எத்தனை லஞ்ச ஊழல்கள், எத்தனை கொலைகள், எத்தனை ஆணவ கொலைகள், எத்தனை ஆக்கிரமிப்புகள், எத்தனை ஜனநாயக படுகொலைகள், எத்தனை நியாய தர்ம சீரழிவுகள், இத்தனையும் உன் விரல் முனையில். விலக்கி பேசிட உதயநிதியே வா. நூற்றாண்டை தாண்டிய திராவிட இயக்க தலைவர்களின் கொள்ளு பேரன்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி புதிய வரவுகளுக்கு எந்த பள்ளியும் கல்லூரியும் எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லித்தர முன்வராத தமிழ் இன உணர்வை, இயக்க வரலாற்றை, சமூக நீதியை, இந்த இனம் சந்தித்த இடர்களை, இடருக்கு காரணமாய் நின்றவர்களை அடையாளம் காட்டியும் அவர்களை நம் இனத்தவர்கள் வெஞ்சமர் புரிந்து வென்றதையும் 1000 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டதையும் அதனால் இந்த இனம் வீழ்ந்ததையும் இளைய சமுதாயத்திற்கு பாடம் நடத்தி இன உணர்வை சூடு குறையாமல் அடுத்த தலைமுறைக்கு அழைத்துச் செல்ல அற்புத ஏற்பாடாய் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தோடு பெரியாரின் கொள்ளு பேரன், அண்ணா கலைஞரின் அன்பு பேரன், தலைவரின் தங்க மகன், தமிழகத்தின் கையிருப்பு உதயநிதியே வா. கொள்கை வார்ப்படங்களாய் இளைஞரணி சேனை அவை திராவிட உணர்வுகளை ஒன்று திரட்டும். மாற்றாரை நம்பி தாயை மறந்திருக்கும் தமிழ் சக்திகளை ஒன்று திரட்டும். தமிழ் இனம் உங்களை எதிர்பார்க்கிறது.
தமிழக மக்கள் உன் கண் ஜாடைக்கு காத்திருக்கிறார்கள். முழங்கட்டும் இளைஞரணியின் போர் முழக்கம், அது இடியின் பேரொளியை வெல்லட்டும். செல்லட்டும் 8 திக்கும், வெற்றி முரசு கொட்டட்டும். உதய சூரியன் உதிக்கட்டும். சென்ட் ஜார்ஜ் கோட்டை தலைவரவசமாகட்டும். நன்றி.